ஹலோ. இந்த வீடியோ ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் இல்லை டெய்லரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பேசிக் பாடிஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணி அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த நியூஸ் பேப்பரில் இந்த பேசிக் பாடிஸோட டிராஃப்டை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லேயர்ஸ் வரும். இப்போது நான் ஷோல்டர்ஸ் மார்க் பண்ணுறேன். 2 inches. Front neck 3.5 inches, back neck 3 inches. இந்த மாதிரி draw பண்ணிக்கலாம். இப்போ இங்க நெக்குக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ 4.5 inches shoulders மார்க் பண்ணுறோம். த்ரீ 1/4 inches arm hole மார்க் பண்ணுறோம். 6.5 inches chest. Waist length 7 inches. Waist round 6 inches. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டு இங்கே சைட்லேயும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கே மிட் பாயிண்ட் வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இது ஆர்ம் ஹோல் ஷேப். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு 4 லேயரும் சேர்த்து பேக் நெக்கில் கட் பண்ணுறேன். இப்போது மேலே இருக்கிற 2 லேயர் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட் நெக்குக்காக கட் பண்ணுறேன். இப்போது இந்த ஷோல்டர்ஸில் இருக்கிற ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுட்டா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போது பேக் பீஸில் சென்டரில் இப்படி ஒரு கட் கொடுக்குறேன். அது ஓப்பனுக்காக. இப்போது ஃபேப்ரிக்கில் கட் பண்ணலாம். இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் பேட்டர்ன் எடுத்து இந்த மாதிரி வச்ச அப்புறம் மார்க்கிங் சாக்கில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பாடி மார்க் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி பேக் பாடி பீஸையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கோட ராங் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பாடி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கொஞ்சம் கிராஸ் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ட்ரா பண்ணிவிட்டு 1.5 இன்ச் பிரெத்தில் கொஞ்சம் கிராஸ் பீசஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக் அண்ட் ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய பிட்ஸ் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்போ எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடலாம். ரைட் சைடு ராங் சைடு மாறிடாமல் ஸ்டிச் பண்ணணும். இப்போது அதோட கூட இன்னொரு பீஸ் வேணும்னாலும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ லென்த்தியாக வேணும்னாலும் நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போது பேக் ஓப்பனில் ஹூக் அண்ட் லூப் தைக்கிறதுக்காக பீசஸ் கட் பண்ணிக்கலாம். 5 inches லென்த்லேயும் 2.5 inch பிரெத்லேயும் இதை நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 inch பிரெத்லேயும் 5 inch லென்த்லேயும் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பாடி பீஸ் எடுத்து ராங் சைடு மேட்ச் பண்ணி ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ஷோல்டர்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது ரெடி பண்ணியிருக்கிற கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை இப்போ நெக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ மேலே தைச்ச இந்த கிராஸ் பீஸை லைட்டாக மடித்து விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற கிராஸ் பீஸில் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறதுனா, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த நெக்கில் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் உள்ளே திருப்பும் போது பர்ஃபெக்டாக உள்ளே போயிடும். இப்போ அந்த கிராஸ் பீஸை ஃபுல்லாக உள்ளே திருப்பிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். அட்டாச் பண்ணியிருக்கிற கிளாத் வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா உள்ளுக்கா மடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். இப்போது ஆர்ம் ஹோல் சைட்லேயும் அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சுட்டு ஸ்டிச் போட்டுட்டு வரோம். ஸோ நெக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஆர்ம் ஹோல்லையும் பண்ணணும்.
இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு இதை லைட்டாக மடித்து விட்டுட்டு கிராஸ் பீஸ் மேலே ஸ்டிச் போடணும். இப்போ இதை ஃபுல்லாக உள்ளே மடிச்சுட்டு இன்னொரு தடவை ஸ்டிச் போடணும். சேம் மெத்தடில் இன்னொரு சைடு ஆர்ம் ஹோல்லையும் கிராஸ் பீஸ் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்கு, ஆர்ம் ஹோல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த ஓப்பன் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2.5 இன்ச் விட்த் இருக்கிற பீஸ் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போடலாம். இது வந்து லூப்புக்கான பீஸு. எப்பயும் லூப்புக்குள்ளது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போடலாம். இதுக்கப்புறம் இதை சின்னதாக 2 டைம்ஸ் மடிச்சுட்டு கரெக்டாக ஏற்கனவே போட்டிருந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி அந்த பீஸ் சுற்றிலையும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போது கொக்கி பக்கம் பார்க்கலாம். 1 இன்ச்சில் நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்து மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீஸ் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதையும் 2 மடிப்பு மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே ஃபுல்லாக உள்ளே போயிடுற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். இதுலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஹூக் அண்ட் லூப் ஏரியா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சைட் பாடி ஜாயின் பண்ணலாம். ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இந்த வேஸ்ட் ஏரியாவில் அடியில் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது பேசிக் பாடிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேசிக் பாடிஸ் ஆக்சுவலி ஒரு மினியேச்சர் பீஸ் தான். இது யாரோட அளவுக்காகவும் செய்யலை. ஒரு பிகினராக இருந்துட்டு அவங்களுக்கு எப்படி நெக்கை ஃபினிஷ் பண்ணணும், பட்டன் ஓப்பன்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பேசிக் பாடிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ், உங்களோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இந்த பாடிஸ் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.